திருமண திசையெல்லாம் பராசக்தி புக்கிங். எஸ்கேவே நினைச்சு பார்க்காத ஓப்பனிங். இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொன்னாலும் கடைசியில அண்ணன் விஜய் பொங்கல் ரேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வெளியேறிட்டாரு. இப்படி இருக்கிறப்போ இந்த பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் ஆட்டம் தான் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. ஏதோ சராசரி கமர்ஷியல் படத்தோட வந்திருந்தா விஜய் படத்தோட ஃபயரிங் விடக்கூடிய அளவுக்கு சிவகார்த்திகேயனோ அவரோட படக்குழுவோ தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா படம் தமிழ்நாட்டில் நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு பத்தி பேசுறதாலையும் இப்போதைய அரசியல் சூழல்கள் படத்துக்கு சாதகமா இருக்கிறதாலையும் பொங்கல் ரேஸ்ல இருந்து வெளியேற கூடாது அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்திருக்காங்க. இப்படி இருக்கையில படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்குறதுல பிரச்சனை இருந்து வந்த நிலையில இப்போ அந்த பிரச்சனையும் தீர்ந்துட்டதால படத்தோட புக்கிங் ரொம்பவே சிறப்பா ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல ஜனநாயகன் அப்புறம் பராசக்தி படங்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல வெளியாகிறதால பராசக்தி படத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தியேட்டர்கள்ல 30% தியேட்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஜனநாயகன் ரேஸ்லயே இல்லாததால மொத்த தியேட்டர்களையும் பராசக்தி படக்குழு ரிலீஸ்க்காக வாங்கி இருக்கிறதால இந்த வருஷ பொங்கல் சிவகார்த்திகேயனோட பராசக்தியோட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பொங்கல சிவகார்த்திகேயன் தான் ரூல் பண்ணவே போறாரு. படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்கி இருக்கிறதும் பராசக்தி படத்துக்கு புக்கிங் பணிகள் தமிழ்நாட்டுல ரொம்பவே விமர்சையா ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான தியேட்டர்கள்ல இந்த படம் வெளியாகிறதால புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் தியேட்டர்களோட பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு டிக்கெட்டுகள் மழமழன்னு புக் ஆயிட்டு இருக்கு. இந்த புக்கிங் எல்லாம் பாக்குறப்போ சிவகார்த்திகேயனோட 25வது படமான பராசக்தி படம் அவரோட திரை வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான பிரம்மாண்டமான ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு பேச்சுக்கள் அடிப்படுது. சிங்கிள் தியேட்டர்கள்ல ஆரம்பிச்சு மல்டிபிளக்ஸ்கள் வரைக்கும் பராசக்தி ரிலீஸ் ஆகிறதால ரசிகர்களும் டிக்கெட்டுகளை மாறி மாறி புக் பண்ணிட்டு வரதால படத்துக்கு பிரம்மாண்டமான பாக்ஸ் ஆபீஸ் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு படக்குழு நம்புது. இந்த பேச்சு கோலிவுட்லயும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காம இழுத்தடிக்கப்பட்டுச்சு. படக்குழு அதுக்கான தீவிர முயற்சியிலையும் ஈடுபட்டுச்சு. ஒரு வழியா ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி படத்துக்கு யுஏ சான்றிதழ் கிடைச்சிட்டதா படக்குழு அறிவிச்சது. படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்காமலே காலம் தாழ்த்தினதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா இணையத்துல இணையவாசிகள் பல காரணங்களை சொன்னாங்க. குறிப்பா படத்துக்கு யுஏ சான்றிதழ் கொடுக்கறதுக்காக சென்சார் தெரிவிச்சதாவும் படக்குழு யூ சான்றிதழுக்காக ரிவைசிங் கமிட்டிக்கு போனதாவும் சொல்லப்பட்டுச்சு. அடுத்த சென்சார் 23 கட்கள் சொன்னதாவும் சென்சார் சொன்ன 23 கட்டுகளை படத்துல நடைமுறைப்படுத்தினா படத்தோட சாராம்சம் சீர்கெடுறது மட்டும் இல்லாம 1965 காலகட்டத்துல நடந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை வேறு வடிவத்துல படமாக்குனதா மாறி போகும் அப்படின்னு படக்குழு முறையிட்டதாவும் பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. இப்படி இருக்கையில படத்துல பேரறிஞர் அண்ணா இருக்கிறது மாதிரி ஒரு காட்சி ட்ரெய்லர்ல இடம்பெற்றிருந்தது. சென்சார் தரப்புல அண்ணாவோட காட்சிகளை நீக்கிட்டு வாங்க, நாங்க படத்துக்கு சென்சார் கொடுக்கிறோம் அப்படின்னு சென்சார் நிறுவனம் சொன்னதாவும் சில இணையவாசிகள் பதிவிட்டிருந்தாங்க. இப்படி இருக்கையில இணையவாசிகள் அண்ணா மட்டும் இல்ல படத்துல கலைஞர் கருணாநிதியோட கதாபாத்திரமும் இருக்குது அப்படின்னும் அதனாலதான் அண்ணா தொடர்பான காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாங்க. அவங்களோட கருத்துக்கு சில இணையவாசிகள் கலைஞர் கருணாநிதி இல்லாத பராசக்தியா அப்படின்னு பதில் கேள்வியும் எழுப்பிட்டு வந்தாங்க. இந்த நிலையில பராசக்தி படம் சென்சார்ல யுஎஸ் சான்றிதழ் வாங்கி வெளியாக போகுது.